ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி வந்து வலை அப்படின்ற ஒன்றை வீசினா, அதுவும் சின்ன ஏரியிலையோ குளத்துலையோ குட்டிலையோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, பெரிய கடல்லே சுறா மீனுக்கு வீசின வலையில் 2 மீன் மாட்டிக்கிச்சு. ஒன்று அந்த ரேணுகா, இன்னொன்று இந்த மல்லி. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் வீசினது என்னமோ ஒரு வலை தான், ஆனால் அதில் 2 மீனுமே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைக்கவே இல்லைங்க. 2 மீனுமே வசமாக வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த 2 மீனையும் பொறிச்சு சாப்பிட்றலாமா அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு அந்த அளவுக்கு வெறி. ஏன்னா 2மே வேல்யூபிள் தான். ஒன்று கட் பண்ணி விட்டுடலாம், ஒன்று வெட்டி விட்டுடலாம். ஆனாலும் அவளுக்கு சொத்து பத்து எல்லாமே எந்த பக்கம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரேணுகா கிட்ட இருந்து தான். அதனால் ரேணுகாவை இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, இந்த மல்லியை மட்டும் ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவளுக்கு தான் செக் வைக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் காலில் விஜய் பேசினார் இல்லையா, அது எல்லாமே நம்ம மல்லியை பழிவாங்கிறதுக்காக இந்த ராஜேஸ்வரி போட்ட செட்டப் தான். அதனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மல்லி அப்படி திட்டி விட்டுறாரு. அது இப்போ சாதகமாக பயன்படுத்திக்கின இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன மல்லி இப்போ சந்தோஷமா, இதுதான் உனக்கு வேணும், இதை தான் நானும் நினச்சேன், நீ ரொம்ப ஓரம் ஆடிட்ட இல்லையா, அதனால தான் உனக்கு செக் வைக்கிற மாதிரி அந்த கடவுளே ரேணுகாவை திரும்ப அமைச்சிருக்காரு. அது மூலயமா அந்த கடவுள் உனக்கு வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி உன் வாழ்க்கையை நீயே பறி கொடுத்து நின்றுருக்க. இதுக்கு மேலே விஜய் வந்து உன் மேலே பாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான்னு நினைக்காத. அவனுக்கு இப்போ ரேணுகாவும் அவன் குழந்தை வெண்பாவும் தான் முக்கியம். அது உனக்கே அப்பட்டமாக தெரியுதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு மேலேயும் நீ வந்து என் புருஷன் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப்லாம் காட்டியிருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அது உனக்கும் செட் ஆகாது எங்களுக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேடுகட்டு போயிடல. உன் வேலை என்ன, மற்றவங்கள ஏமாத்துறது, மற்றவங்க சொத்து அபகரிக்கிறது, மற்றவங்கள எப்படி அழிக்கிறது, இந்த மாதிரி தான் நீ யோசிப்பேன். அதில் மட்டும் நீ குறியாரு. அதை விட்டுட்டு எங்கள் பேச்சிலலாம் நீ வராத, எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காத, அதே மாதிரி எங்கள் விஷயத்துலையும் நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ எப்படியாச்சும் போய் எனக்கு என்ன வந்தது, ஏன் வேலை முடிஞ்சிச்சு, என் பிளான் வந்து கரெக்டாக நடந்துச்சு, என் சொத்து பற்றி எல்லாமே என்கிட்ட வரப்போகுது, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே கோர்ட்டில் வந்து ஆர்டர் வர வேண்டியதான் முக்கியம், அது வந்துச்சுன்னா மொத்த சொத்து என் பேரில் வந்துடப்போகுது, அதுக்கப்புறம் நீ ஆச்சு, அந்த விஜய் ஆச்சு, அந்த ரேணுகாவாச்சு, 4 பேர் சேர்ந்து ரோட்டில் பிச்சை எடுத்தாலும் ஆச்சு, அதுக்காக நான் ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறதில்ல, அது வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெனாவட்டாக பேசினுக்கிறான் இந்த ராஜேஸ்வரி. ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு இப்போ வரையும் தெரியாது நம்ம வந்து பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏற்கனவே ரஞ்சிதாவை ஏவி விட்டு ரஞ்சிதாவுக்கு விஜய் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் ஏவி விட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா, இவங்க 2 பேருக்கும் நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னு தெரியாமல் இவன் இருந்துக்கிட்டு அப்படியே ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி அடிச்சுன்னுக்கிறா. இந்த நேரத்தில் வந்தால் ரஞ்சிதா இருந்துக்கிட்டு, என்ன நடக்குது ராஜுமா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பண்ணுற எதுவுமே எனக்கு சுத்தமாக விளங்கவும் இல்லை, ஏன் கூட விஜய் மாமாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, இன்னொரு பக்கம் அந்த ரேணுகாவை ஒழிச்சு காட்டுறேன்னீங்க, அதுக்கும் எந்த வழியும் இல்லை, அந்த மல்லியோட தொல்லை இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கும் வழி இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லாமே உங்கள் சுயநலத்துக்காக தான் இருக்குது, அதனால என்ன வந்து பலிக்கடாவை மாற்றி நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. என்னடா இது, இந்த ஆட்டுக்குட்டிக்கு இவ்வளோ அறிவா, இது இவ்வளோ அறிவாக பேசுகிற ஆள் கிடையாது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா இருக்காரே அந்த மனோகர், அவரு தான் எல்லாமே இங்கே பிளான் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த இவர் வந்து ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரஞ்சிதா கிட்ட போய், ரஞ்சி நீ வந்து தப்பான முடிவு எடுத்திருக்க, நான் உனக்கு தான் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னையே தப்பாக நினச்சிட்ட பார்த்தியா, இதுக்கு மேலே நீ தப்பாக நினச்சின்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சமாச்சு என்னை நம்பு, நான் உனக்கு என்றைக்குமே நல்லதாக செய்வேன், நீ நம்பு, நீ நம்பினா மட்டும்தான் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான், என்றைக்குமே நீ என்னை நம்ப மாட்டேங்கிற பார்த்தியா, அதுதான் எனக்கு பெரிய தோல்வியாக இருக்குது, நீ என்னை நம்பினா தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மானே ஐஸ் வச்சுங்கிறா. ஆனால் அங்கே இன்னொரு பக்கம் அந்த ரேணுகாவே தூண்டி விட்டுட்டு இருக்காளே, அதுதான் பெரிய தப்பு. அந்த தப்பு என்னைக்கு அவன் உணர்றாலோ அதுதான் தெரியலங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.